ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் உங்கள்கிட்ட போன கிளாஸில் இதை பற்றி சொல்லியிருந்தேன், வாட் வில் சி இன் ஏடபிள்யூஎஸ்ன்னு. ஸோ இந்த 6 பேசிக் சர்வீஸ் வந்து தான் நான் பிளாக் போனு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஏன் சொன்னேங்கிறத உங்களுக்கு நான் இந்த கிளாஸில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஐ திங்க் இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸு. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏடபிள்யூஎஸோட லாகின்குள்ளே வந்திருக்கோம். இப்போ யாருக்கெல்லாம் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் இல்லையோ ஃபர்ஸ்ட்டு போய் க்ரியேட் அ நியூ ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா, எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, ஸோ ப்ராப்ளம் இல்லை. இப்போ க்ரியேட் நியூ ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி வந்தால் சைன்இன் டு த கன்சோல் அப்படின்னு கொடுங்க. இல்லைனா இங்கே பாருங்கள், இப்போ நான் ஐ திங்க் என் அக்கௌண்ட்டு சைன்இன் பண்ணனால அது அப்படி கேட்குதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அக்கௌண்ட்டே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த க்ரியேட் நியூ டபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டில் போய் சைன்இன் பண்ணுவாங்க. அது ஒன்றும் மேஜராலாம் கேட்க மாட்டாங்க, சும்மா நம்பரு, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களோட அட்ரஸ்ஸு, இந்த அமேசானில் கேட்பாங்களே, இப்போ அமேசானோட இகாமர்ஸ் வெப்சைட்டில் அந்த மாதிரி தான் பொதுவாக கேட்பாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ இதில் 6 அந்த அதில் நம்ம 6 பார்த்தோம்ல, இந்த 6 இதே மாதிரி இதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக்யூரிட்டி இங்கே செக்யூரிட்டி ஐடென்டிட்டி அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் செக்யூரிட்டி பேஸ்டு. இந்த சர்வீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேஸ்டு. ஐஏஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும் செக்யூரிட்டி பேஸ்டு. ஸோ அடுத்து ஸ்டோரேஜ் போனீங்கன்னா இதெல்லாம் ஸ்டோரேஜ் பேஸ்டு. இந்த பாருங்கள், நான் சொன்னல S3 பக்கெட்னு ஒரு பக்கெட் இருக்கணும், அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள் ஸ்டோரேஜ் பேஸ்டு. அடுத்து நெட்வொர்க்கிங்கும் இருக்குது. ஸோ நெட்வொர்க்கிங் போனீங்கன்னா நெட்வொர்க்கிங் பேஸில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வரும். ரவுட் 53 இருக்குது. விபிசி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ விபிசி தான் வர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுடுன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து அப்ளிகேஷன் இன்டெகிரேஷன் சொன்னேன் நான். ஸோ பாருங்கள், அப்ளிகேஷன் இன்டெகிரேஷனில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸை வச்சு தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் அனுப்புவோம் மக்களுக்கு. ஞாபகம் இருக்கா? அந்த சப்போஸ் இப்போ நீங்கள் ஏதாவது லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயிலையோ இதுலேயோ நோட்டிஃபிகேஷன் போகும். அது காரணமே சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் தான். ஓகேங்களா. அடுத்து டேட்டா பேஸ் பார்த்திங்கன்னா டைனமோ டிபி இந்த மாதிரி டேட்டா பேஸாக இருக்கும் உள்ள. ஓகேங்களா. RDS ரிலேஷனல் டேட்டா பேஸ் சர்வீஸ், இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளே தான் MySQL, அரோரா டிபி இந்த மாதிரி நிறையா வரும். ஸோ அதெல்லாம் பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் சர்வர், கம்ப்யூட்டுங்கிறது தான் சர்வர்னு சொல்லுவாங்க. விச் இஸ் நத்திங் பட் EC2 வர்ச்சுவல் சர்வர்ஸ் இந்த க்ளவுட். இதுதான் வர்ச்சுவலாக ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா. லேம்டா இந்த மாதிரி நிறையா சர்வர்ஸ்க்கு கீழே வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பில்லிங்கை பற்றியும் கொஞ்சம் ஃபர்தராக AWSஐ பற்றியும் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.